பொருள் என்ன? இந்த நபி நான் சொல்லாதத மார்க்கம்னு ஏதாவது சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டால், நான் குர்ஆன்ல சொல்லல, வஹீயின் மூலம் இவருக்கு அறிவிக்கவில்லை, ஜிப்ரீலை அனுப்பி இவருக்கு சொல்லித் தரவில்லை, அப்படி நான் சொல்லாத விஷயங்களை மார்க்கம் என்று இந்த நபி உங்களுக்கு சில விஷயங்களை கூட்டி விட்டால், குறைத்து விட்டால், மார்க்கம் என்று சொல்லிவிட்டால், ல அஹதுனா மின்ஹு பில் யமீன், அவரை நான் என் வலது கரத்தால பிடிப்பேன், என் வலக்கையால் பிடிப்பேன். சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அவருடைய நரம்பை எல்லாம் அறுத்துடுவேன். சொல்றது யார பத்தி? ரசூலுல்லாஹ் பத்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இந்த நபிக்கு வேலை நான் சொல்வதை உங்களுக்கு எடுத்து சொல்வது, நான் வஹியாக அறிவிப்பதை உங்களுக்கு எடுத்துரைப்பது, திருமறை குர்ஆனை போதிப்பது, அதற்கு விளக்கமான என்னுடைய இறை செய்தியை உங்களுக்கு சொல்வது, இதுதான் இந்த நபிக்கு இறைவன் கொடுத்த வேலை. ஒரு பேச்சுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்றால் அவரை நான் பிடிப்பேன், தண்டிப்பேன், அவருடைய நாடி நரம்பை எல்லாம் அறுத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய கண்டனம்னா, மார்க்கத்தில் இல்லாததை செய்தால் இவ்வளவு பெரிய கடும் தண்டனைகளும் கண்டனைகளும் எச்சரிக்கைகளும் இறைவனால் கொடுக்கப்படுதுன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு அடிப்படையை தந்திருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். இதன் உரிமையாளன், இதன் சொந்தக்காரன் அல்லாஹ்தான் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த களப்பற்ற தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. இந்த ஒரு சின்னஞ்சிறு வசனத்தை, ஒரு வசனத்தினுடைய ஒரு சிறிய பகுதியை சரியான முறையில் மக்கள் விளங்கியிருப்பார்கள் என்றால், திருமறை குர்ஆனை புரட்டி படித்திருப்பார்கள் என்றால், இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் மார்க்கத்துக்கு முரணான நடக்கக்கூடிய காரியங்கள், பிதஅத்துகள் தோன்றி இருக்காது. ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையையும் ரத்தின சுருக்கமாக இந்த சின்னஞ்சிறு வசனத்திலே இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்றான். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன, இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற கருத்து என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் என்றால் அதனுடைய கருத்து என்ன? இந்த மார்க்கத்திற்கு உரிமையாளன் அல்லாஹ், இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், இந்த மார்க்கத்தினுடைய பொறுப்பாளன் அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்கு அவன்தான் சொந்தக்காரன் என்று இருக்கின்ற பொழுது, இந்த மார்க்கத்தில் எது நன்மை, எது தீமை, எது ஹலால், எது ஹராம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இப்படியான எல்லா விதமான சட்டதிட்டங்களையும் கொள்கை அடிப்படைகளையும் வரையறைகளையும் அல்லாஹ் தான் நமக்கு சொல்லணும். அவன் சொல்வது மட்டும்தான் அவனுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்தில் உள்ள காரியமாக எடுக்கப்படும். அவன் சொல்லாத எதுவும் இந்த இஸ்லாத்தில் இருக்கின்ற சட்டமாக எடுக்கப்படாது. எனக்கு சொந்தமான மார்க்கத்தில் நான் சொல்வது மட்டும்தான் சட்டம், நான் சொல்வது மட்டும்தான் அடிப்படை, நான் சொல்வதை மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று இறைவன் சொன்ன பிறகு, இந்த அடிப்படையை சரியாக புரியாத காரணத்தினால் மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களை இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றுவதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை இறைவன் இன்னும் சற்று விரிவாக இன்னொரு இடத்திலே பேசுகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட செய்தியை மட்டும் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை பின்பற்றாதீர்கள். இந்த மார்க்கத்திற்கு பொறுப்பாளன், இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன், இந்த மார்க்கத்திற்கு உரிமையாளன் அல்லாஹ் என்று இருக்கின்ற பொழுது, இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற காரியமாக ஒன்றை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி அருளப்பட்டிருக்கிறது, உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை மட்டும் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஏனால் அவன்தான் உங்களுக்கு ஓனர், உங்களுக்கான பொறுப்பாளன், உங்களுக்கான உரிமையாளன்.
அவனிடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த வசனத்தில் இறைவன் பேசுகிறான். நாம மார்க்கத்தில் இருக்கின்ற காரியமாக இஸ்லாமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? இறைவன் சொன்ன திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் இருக்கிறதா? திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகளாரின் மூலம் இறைவன் வெளிப்படுத்திய இறை செய்தியில் ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இருக்கிறதா? அதுதான் இஸ்லாம். அதுதான் இஸ்லாத்தின் உரிமையாளன் சொன்ன செய்தி. அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் இந்த மார்க்கத்தில் பின்பற்றுவதாக இருந்தால் வஹியை மட்டும்தான் பின்பற்றணும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். குர்ஆனை விடுத்து ஹதீஸை விடுத்து குர்ஆனில் இல்லாததை, ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இல்லாததை மார்க்கம் என்று நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், இமாம்கள் சொன்னார்கள் என்று பின்பற்றுகிறீர்கள் என்றால், மதுஹபுகளில் இருக்கிறது என்று நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், ஊர் வழக்கம் காலம் காலமாக செய்து வருகின்றோம், எங்களுடைய முன்னோர்களுடைய வழி, மூதாதையர்களுடைய வழி என்று நீங்கள் ஒரு காரியத்தை மார்க்கம் என்று பின்பற்றுகிறீர்கள் என்றால், இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமல்ல, வேறு பொறுப்பாளர்களும் இருக்கிறார்கள், வேறு உரிமையாளர்களும் இருக்கிறார்கள், வேறு சொந்தக்காரர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதையும் நாங்கள் இஸ்லாம் என்று எடுத்துக்கொள்கிறோம் என்று அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அப்படி இந்த மார்க்கத்தில் செய்யாதீர்கள். இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற காரியம் என்று, நன்மை என்று, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற காரியம் என்று, சட்டதிட்டம் என்று, கொள்கை என்று நீங்கள் செய்வதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் நீங்கள் எடுக்க வேண்டும். குர்ஆனில் என்ன இருக்கிறது, ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் என்ன இருக்கிறது, அதுதான் இறைவன் நமக்கு வழங்கிய இஸ்லாத்தில் இருக்கின்ற செயல். அதை தாண்டி வேறு யார் எதை சொன்னாலும் அது மார்க்கமாக ஆகாது என்ற அடிப்படையை இந்த சிறு வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்றைக்கு மக்களுடைய நிலையை எடுத்து பாருங்க. இஸ்லாமியர்கள் வஹீயின் அடிப்படையிலே இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையை மையமாக கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய காரியத்தை மட்டும் பின்பற்றுகிறார்களா? சில முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? யார் எது சொன்னாலும் மார்க்கம், யார் எது சொன்னாலும் நன்மை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இறைவனிடத்தில் அருள் கிடைக்கும் என்று இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை எல்லாம் மார்க்கத்தில் இருக்கின்ற காரியமாக செய்கிறார்களா இல்லையா? மார்க்கத்தில் இருக்கின்ற காரியமாக அனுஷ்டிக்கிறார்களா இல்லையா? எங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், பரக்கத்து கிடைக்க வேண்டும், அருள் கிடைக்க வேண்டும், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாளை நாங்கள் சுவனத்தில் போக வேண்டும் என்ற நம்பிக்கையில் எத்தனை காரியங்களை செய்கிறார்கள். அத்துணைக்கும் திருமறை குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா? ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறதா? திருமறை குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ ஆதாரம் இருந்தால் அது இஸ்லாம். ஆதாரம் இல்லை, ஒரு குர்ஆன் வசனம் இல்லை, ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி இல்லை, அது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த எச்சரிக்கையை மக்களுக்கு பதிவு செய்யும் பொழுது அவர்களுடைய குரல்கள் உயர்ந்து விடும், அவர்களுடைய முகம் சிவந்து விடும், கோபத்தில் ஒரு படை வீரனை போல மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள். என்ன எச்சரிக்கை? இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதியி ஹதியு முஹம்மத். செய்திகளில் மிக உண்மைத்தன்மையை வாய்ந்தது அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். சிறந்த வழிகாட்டல் நபிகளாருடைய வழிகாட்டல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரம், இது இரண்டும் தான் நீங்கள் பின்பற்ற தகுந்த செய்தி. மார்க்கம் என்று நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் குர்ஆனை பாருங்கள், நபிகளாருடைய வழிகாட்டலை பாருங்கள். இதை தாண்டி வேறு ஒரு செய்திக்கு போயிடாதீங்க. இதில் இல்லாத ஒரு காரியத்தை செய்து விடாதீர்கள், இது இல்லாததை நீங்கள் மார்க்கம் என்று அனுஷ்டித்து விடாதீர்கள். அப்படி செய்தால் அதுதான் நீங்கள் செய்கின்ற காரியங்களிலேயே மோசமான காரியம்.
வஷர்ரல் உமூர், காரியங்களில் மிக மோசமானது முஹ்தஸாத்துஹா, குர்ஆன்ல இல்லாதத ஹதீஸ்ல இல்லாதத மார்க்கம் என்று நீங்கள் கடைபிடிப்பதுதான் மனிதர்கள் செய்கின்ற காரியங்களிலேயே தீய காரியம். எத்தனையோ பாவம் மனிதன் செய்கின்றான், எத்தனையோ தீமைகள் செய்கின்றான். அந்த தீய காரியங்களில், பாவங்களில், மோசமான செயல்களில் மிக மோசமானது குர்ஆன்ல இல்லாதத ஹதீஸ்ல இல்லாதத மார்க்கம் என்று செய்வதுதான் மனிதன் செய்கின்ற காரியங்களில் மோசமான காரியம். வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ வகுல்ல பித்ஆத்தின் ضலாலா வகுல்ல ضலாலத்தின் ஃபின்னார். அப்படியான புதிய காரியங்கள், குர்ஆன் ஹதீஸில் இல்லாத காரியங்கள் எல்லாம் பித்அத். அந்த பித்அத்துகள் தான் வழிகேடு, வழிகேடு நரக படுகொலியிலே உங்களை வீழ்த்தி விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் எச்சரிக்கை செய்றாங்க. எது பித்அத், எது இஸ்லாம், எது சுன்னத்து, எது பித்அத், இதை இலகுவாக அறிந்து கொள்வதற்கான வழிமுறையையும் இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. குர்ஆனை பார், ஹதீஸ்களை பார். இந்த குர்ஆனிலேயோ ஹதீஸ்லயோ ஒரு தகவல் சொல்லப்பட்டால் அது சுன்னத்து, இஸ்லாம், மார்க்கம். அதை நீ பின்பற்று, அதை செய். குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒன்றை வழிபாடு என்று மக்களிடத்தில் பதிய வைக்கப்படுகிறது என்றால், நன்மை என்று சொல்லப்படுகிறது என்றால், பரக்கத் என்று சொல்லப்படுகிறது என்றால், அதற்கான ஆதாரத்தை தேடு. குர்ஆன்ல இருந்தா, நபிமொழிகள்ல இருந்தா சரி. குர்ஆனில் இல்லை, நபிமொழிகள் இல்லை என்றால் அதுதான் பித்அத், வழிகேடு, நரகத்தில் உன்னை தள்ளிவிடும். இந்த அடிப்படையை மக்கள் புரிந்து கொள்ளாததின் காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாத்தில் இல்லாத ஏராளமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக மக்களை பார்க்கிறோம். மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை அரங்கேற்றக்கூடியவர்களாக பார்க்கிறோம். குர்ஆன் ஹதீஸில் இல்லாத எத்தனை காரியங்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கிறது. அதை எப்படி செய்கிறார்கள்? நன்மை என்று நினைக்கிறார்கள். இதை செய்தால் எனக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கருதுகிறார்கள். இதை செய்தால் எனக்கு இறைவனிடத்திலிருந்து அருள் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். நமக்கு நன்மை தருவது, அருள் செய்வது, பரக்கத்து கொடுப்பது, பாவங்களை மன்னிப்பது, சுவனத்தை வாக்களிப்பது அனைத்தும் இறைவன் புறத்திலிருந்து நடக்கக்கூடிய செயல்கள் என்று இருக்கின்ற பொழுது, இதையெல்லாம் தருவதாக இருந்தால், இதையெல்லாம் நமக்கு செய்வதாக இருந்தால், அந்த அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செஞ்சுட்டு தான் இந்த காரியங்களை எல்லாம் தேடணும். ஆனா இவர்களாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு மௌலித் என்ற ஒரு செயலை செய்கிறார்கள். மௌலித் என்றால் என்ன? நாங்கள் புகழ் பாடுகிறோம். யாருக்கு புகழ் பாடுகிறீர்கள்? நபிகளாருடைய புகழை பாடுகிறோம், முஹைதீனுடைய புகழை பாடுகிறோம், நாகூர் ஷாஹுல் ஹமீதுனுடைய புகழை பாடுகிறோம். ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒவ்வொரு மௌலிதுகள் ஓதுகிறோம். இந்த மௌலிதுகளை நாங்கள் படித்தால், இந்த பாடல்களை நாங்கள் படித்தால் எங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், இறைவனிடத்தில் தரஜா உயரும், சுவனம் எங்களுக்கு கிடைக்கும், அருள் கிடைக்கும். இப்படியான நம்பிக்கையிலே இந்த மௌலிதுகளை எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மௌலிதை ஓதினால் புது வீடு புகும் பொழுது ஓதணும், திருமணத்தில் ஓத வேண்டும், ஒரு புதிய கடையை திறந்தா ஓதணும். இப்படி ஒவ்வொரு செயலையும் ஆரம்பிப்பதற்கும் ஒவ்வொரு செயலையும் துவக்குகிற பொழுதும் இந்த மௌலிதுகளை ஓதுகிறீர்களே, யார் இடம் கொடுத்தது? யார் சொன்னது? இந்த மௌலிதுகள் அருளை பெற்று தரும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்திருக்க மாட்டார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்க மாட்டார்களா? அப்படி ரசூலுல்லாஹ் கற்றுத்தராத பல காரியங்களை இஸ்லாம் என்று நம்பி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்களே. ஒவ்வொரு வீடுகளிலேயும் உணவு பதார்த்தங்களை தயார் செய்துவிட்டு இந்த மௌலிதை நாங்கள் ஓதினால் அந்த உணவிலே பரக்கத்து கூடிவிடும், அருள் கூடிவிடும் என்று நம்பி மக்களை நம்ப வைத்து, மக்களை மூளை செலவை செய்து இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்களே. இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்?
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தோடு உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை உங்களுக்கு பரிபூரணம் செய்து விட்டேன். நான் இன்றைய தினத்தோடு எந்த தீனை முழுமைப்படுத்தினேனோ அந்த இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக வழங்குகிறேன், பொருந்தி கொண்டு விட்டேன். அல்லாஹ் நமக்கு பொருந்தி கொண்ட, அல்லாஹ் நமக்கு திருப்தி அளித்த, தன்னுடைய திரு பொருத்தம் இருக்கிறது என்று வாக்களித்த இஸ்லாம் எது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் தான் உங்களுக்கு நான் தந்திருக்கிற மார்க்கம்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு இந்த மார்க்கம் பரிபூர்ணம் செய்யப்பட்டு விட்டது என்றால் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற பொழுது எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மறுமை நாள் வரை மார்க்கம். ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் பொழுது எது இஸ்லாத்தில் இருக்கின்ற காரியமாக இல்லையோ அது மறுமை நாள் வரையும் இஸ்லாமாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி ஒரு செகண்ட் கழிச்சு ஒரு காரியத்தை புதுசா செய்யறாங்க, அது இஸ்லாமாக கருதப்படுமா? அதை செய்தால் இறைவனிடத்தில் நன்மை கிடைக்குமா, பரக்கத்து கிடைக்குமா? அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மௌலிதுகள்லாம் 300 வருஷத்துக்கு 200 வருடத்திற்கு முந்தி வந்த பாடல்கள், யாரோ ஒருவர் எழுதி வைத்து சென்ற பாடல்கள். இதை படித்தால் எங்களுக்கு நன்மை கூடும்னு நம்புறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கே இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி இறைவன் தெளிவுபடுத்துகிற பொழுது, நபியே உங்களால எல்லாம் ஒண்ணு புதுசா இந்த மார்க்கத்துல கொண்டு வந்துட முடியாது, நான் என்ன சொல்றேனோ அதை எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இறைவனிடமிருந்து என்ன கட்டளை வருகிறதோ, திருமறை குர்ஆன் வருகிறதோ அந்த திருமறை குர்ஆனை எடுத்து சொல்ல வேண்டும். திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக இறைவனின் புறத்திலிருந்து என்ன செய்திகள் வருகிறதோ அதை விளக்கமாக எடுத்து சொல்ல வேண்டும். இதை தாண்டி சுயமாக இந்த மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறது இல்லை என்று சொல்வதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கே அதிகாரம் கிடையாது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. ரசூலுல்லாஹ் இடத்துல மக்கள்லாம் கேட்கிறாங்க, ஏத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, நபியே இந்த குர்ஆன் இல்லாத வேறு குர்ஆன் எங்களுக்கு கொண்டு வந்து தாங்களே, அவ் பத்தில், அல்லது இதை கொஞ்சம் எங்களுக்காக மாத்துங்களேன், முன்ன பின்ன மாத்துங்களேன், எங்களுக்காக இதுல இந்த காரியத்தை நீக்கிட்டு இந்த காரியத்தை சேருங்களேன், எங்களுக்கு பிடித்த மாதிரியான சட்டதிட்டங்களை வகுத்து தாருங்களேன். நபியிடத்தில் இப்படியான கோரிக்கை வைக்கப்படுகிற பொழுது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் பதில் சொல்லுகிறான். என்ன நபியே, உங்கள்கிட்ட இப்படி கேட்கிறாங்களே, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, நான் மாற்றுவதா, நான் இதுல சேர்க்கிறதா, நான் நீக்கிறதா, இது நானாக சுயமாக இதில் மாற்றுகின்ற அதிகாரம் எனக்கு கிடையாது. நான் இறை தூதராக இருக்கலாம், இறுதி தூதராக இருக்கலாம், இறைவனுக்கு நெருக்கமானவனாக இருக்கலாம், இறைவனுடைய வஹீயினுடைய நேரடி தொடர்பில் இருக்கலாம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய கட்டளை இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு எது வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதை பின்பற்றுவது மட்டும்தான் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற வேலை, அதை எடுத்து சொல்வது மட்டும்தான் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை. நான் மக்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்தி வருகிறதோ அந்த குர்ஆனை எடுத்து சொல்வேன், அல்லாஹ்விடமிருந்து அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக என்ன செய்தி வருகிறதோ அந்த ஹதீஸ்களை எடுத்து சொல்வேன், அதன்படி நடந்து காட்டுவேன், அதை அங்கீகரித்து காட்டுவேன். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவிர இதுல சட்டம் இயற்றுகிற வேலை என்னுடைய வேலை இல்லை. சொல்வது யார்? இந்த மார்க்கத்தை நமக்கு எடுத்து சொல்ல இறைவனால் நியமிக்கப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களே சுயமாக இந்த மார்க்கத்தில் ஒன்றை சொல்ல அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அவர் ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நான் ஏதாவது மாத்தி சொல்லிட்டா அல்லாஹ் கடுமையாக மறுமையிலே பிடித்து விடுவானே என்று நான் அஞ்சுகிறேன்.
அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்துல இல்லாதத, இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லாதத மார்க்கம்னு மௌலிதுகள் ஓதுவதுதான் உங்களுடைய மறுமை வெற்றிக்கு ஈடேற்றம் தரும் என்று நம்புகிறீர்கள் என்றால் யார் சொன்னது? இதை செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அல்லாஹ் சொன்னானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? சிந்தித்து பாருங்கள். இறைவன் ரசூலுல்லாஹ் பார்த்து எவ்வளவு கடுமையான வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க. வலவு தக்கவ்வல அலைனா பஅதல் காவில். இந்த நபி நான் சொல்லாதத அல்லாஹ் சொல்றான். இந்த நபி நான் சொல்லாதத மார்க்கம்னு ஏதாவது சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டால், நான் குர்ஆன்ல சொல்லல, வஹீயின் மூலம் இவருக்கு அறிவிக்கவில்லை, ஜிப்ரீலை அனுப்பி இவருக்கு சொல்லித்தரவில்லை, அப்படி நான் சொல்லாத விஷயங்களை மார்க்கம் என்று இந்த நபி உங்களுக்கு சில விஷயங்களை கூட்டிவிட்டால், குறைத்து விட்டால், மார்க்கம் என்று சொல்லிவிட்டால், ல அஹதுனா மின்ஹு பில் யமீன், அவரை நான் என் வலது கரத்தால பிடிப்பேன், என் வலக்கையால் பிடிப்பேன். சும்மல கத்தஅனா மின்ஹுல் வதீன், அவருடைய நரம்பை எல்லாம் அறுத்துடுவேன். சொல்றது யாரை பத்தி? ரசூலுல்லாஹ் பத்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இந்த நபிக்கு வேலை நான் சொல்வதை உங்களுக்கு எடுத்து சொல்வது, நான் வஹியாக அறிவிப்பதை உங்களுக்கு எடுத்துரைப்பது, திருமறை குர்ஆனை போதிப்பது, அதற்கு விளக்கமான என்னுடைய இறை செய்தியை உங்களுக்கு சொல்வது, இதுதான் இந்த நபிக்கு இறைவன் கொடுத்த வேலை. ஒரு பேச்சுக்கு இவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்றால் அவரை நான் பிடிப்பேன், தண்டிப்பேன், அவருடைய நாடி நரம்பை எல்லாம் அறுத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய கண்டனம்னா, மார்க்கத்தில் இல்லாததை செய்தால் இவ்வளவு பெரிய கடும் தண்டனைகளும் கண்டனைகளும் எச்சரிக்கைகளும் இறைவனால் கொடுக்கப்படுதுன்னா, இந்த மௌலித சொன்னது யாரு? மௌலிதை யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தது? மௌலிதை நாம் செய்வதாக இருந்தால், மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால், அல்லாஹ்விடமிருந்து ஆதாரம் இருக்க வேண்டும், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இருக்க வேண்டும், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்க வேண்டும். அப்படியான ஆதாரம் ஏதேனும் ஒன்று இந்த 40 ஆண்டு கால பிரச்சார பயணத்திலே, தௌஹீது பிரச்சார பயணத்திலே ஒவ்வொரு முறையும் கேட்கப்படுகிறதே, கொடுக்கப்படுகிறதா? ஒரு ஆதாரம், தொழுகைக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? நாம செய்கின்ற வணக்க வழிபாடுகள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனுடைய வசனம், ஹதீஸ். தொழுவதற்கு என்ன ஆதாரம்? இறைவன் குர்ஆனின் முழுக்க அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிறான். நபிகளார் ஐவேளை தொழுகையை நமக்கு கடமையாக்கினார்கள், இறைவன் புறத்திலிருந்து நமக்கு சொன்னார்கள். அது தொழுகைக்கான ஆதாரம் இஸ்லாம். ஜகாத்துக்கு என்ன ஆதாரம்? வஆத்து ஜகாத் என்று இறைவன் குர்ஆனில் சொல்லுகிறான். ஜகாத் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி சொன்னார்கள். இஸ்லாம் இது போன்று நோன்பு, ஹஜ்ஜி, உம்ரா, குர்ஆன் ஓதுறது, தர்மம் செய்யறது, இப்படி எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்கும் குர்ஆன் வசனம் இன்னது, ஹதீஸ்கள் இன்னது என்று சொல்லப்படுகிறது. அதனால் அது இஸ்லாம், இறைவனின் பொருத்தத்தை பெற்ற வணக்கங்கள், அமல்கள். இதையெல்லாம் நம்ம அமல்னு நம்பி செய்கிறோம். அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்றால் மௌலிதையும் வணக்கம் தானே நம்பி செய்றீங்க. இப்ப இந்த மௌலிதிற்கு ஆதாரம் 40 ஆண்டு காலமாக கேட்கப்படுகிறதே. குர்ஆன் வசனத்தை சொல்லுங்கள், ஹதீஸ்களை சொல்லுங்கள். இது அமல் என்றால், இஸ்லாம் என்றால், மார்க்கத்தில் உள்ள காரியம் என்றால், நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்றால் அதற்கான ஆதாரங்களை கொடுங்கள் என்று 40 ஆண்டு காலமாக மக்கள் மத்தியிலே திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது. எந்த ஆலிம் சாவாவது அதற்கான ஆதாரத்தை கொடுத்தாரா? இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறத. அப்ப இது வணக்கம் என்று நம்பப்படுகிறது என்றால் அதற்கான ஆதாரம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று, இஸ்லாம் என்று அடிப்படையை கொண்டுள்ள இந்த மார்க்கத்திலே யார் யாரோ எவர் எவரோ எதை சொன்னாலும் மார்க்கம் என்று அரங்கேற்றப்படுகிறது என்றால் மார்க்கம் விளையாட்டு கூத்தாக ஆக்கப்படவில்லை. சிந்திச்சு பாருங்க. சரி, இந்த மௌலிதுல அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்கிறாங்க? எல்லாம் ஃபுல்லா கதையும் கப்சாவும் பொய்யும் புரட்டும்.
அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற வார்த்தைகளும் தான் இந்த மௌலுது முழுக்க நிறைஞ்சிருக்கு. முதல்ல அதுக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. 300 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது எப்படி இஸ்லாமாக ஆகும்? அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, புகழுகிறோம், நாங்க புகழுகிறோம், போற்றுகிறோம் சொல்றாங்கல்ல, புகழவா செய்றாங்க? எப்படியான புகழ் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களே, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மைந்தர் ஈசா நபி அவர்களை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள், இறைவன் நிலைக்கு உயர்த்தி விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றல் பண்புகளை எனக்கு வழங்கி விடாதீர்கள், புகழுகிறோம் என்கின்ற பெயரிலே வரம்பு மீறி சென்று விடாதீர்கள். நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர் என்று மட்டும் சொன்னா போதும், அதுக்கு மீறி நீங்க வேற எதுவும் சொல்ல வேணாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த எச்சரிக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல், நபிகளார் சொன்ன எச்சரிக்கைக்கு அஞ்சாமல் ரசூலுல்லாஹ் வரம்பு மீறி தானே புகழ்றாங்க. இது புகழ்ச்சியா? ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்துறது இல்லை. என்ன வரம்பு மீறி புகழாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை நேசிப்பவர்கள் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வை நாங்க வரம்பு மீறி புகழ மாட்டோம், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் செய்வோம், இதான ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லிட்டு போகட்டும், அவங்க 1000 சொல்லுவாங்க, அதையெல்லாமா கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரம்பு மீறி புகழாதீங்கன்ற அந்த எச்சரிக்கையை தூக்கி வீசிவிட்டு, யாமன் தமாதா வஜ்தரம் லுத் துப் பிமன் ஹல்லல் ஹரம், மௌலுதுல சுபஹான மௌலுது பாட்டுல எழுதி வச்சிருக்கிறாங்க. குற்றம் புரிந்து விட்டவனே, பாவம் செய்து விட்டவனே, பாவத்தில் நீடித்திருப்பவனே, நீ போய் ஒதுங்கு, சரணடைந்து விடு, பாவத்தை ஒத்துக்கோ, பாவ மன்னிப்பு தேடு, தௌபா தேடு. இதெல்லாம் யார் இடத்துல சொல்றாங்க? அல்லாஹ் இடத்துலயா? நாம அல்லாஹ் இடத்துல நினைப்போம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவர் வேறு யாரும் இல்லை என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொன்னதனால் இறைவனை தவிர பாவங்களை யாரும் மன்னிக்க முடியாது என்ற அடிப்படையை புரிந்து வைத்த மக்கள் அல்லாஹ் இடத்துல சொல்றாங்கன்னு நினைப்போம். ஆனா யார் இடத்துல சொல்றாங்க தெரியுமா? பிமன் ஹல்லல் ஹரம், புனித பூமியிலே யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த நபி இடத்துல போய் நீ தௌபா கேளு, அந்த நபி இடத்துல போய் பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹ்வுக்கு இணையாக்குற வார்த்தை இல்லை. பாவங்களை மன்னிக்கின்ற ஆற்றல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறதா? நமக்கு ரிஸ்க் தரது ரசூலுல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது ரசூலுல்லாஹ், மறைவானவற்றை அறிவது ரசூலுல்லாஹ், நோய் நிவாரணம் தரது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு வேலையே இல்லாம ஆக்கிட்டாங்க. எல்லாமே ரசூலுல்லாஹ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு மனிதன், நான் ஒரு இறை தூதன், அல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்வது மட்டும்தான் எனது வேலை. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, இல்ல எங்க பாவங்களை நீங்க மன்னிக்கிறீங்க, எங்களுக்கு மறைவான ஞானத்தை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள், உணவு தருகிறீர்கள், ரிஸ்க் தருகிறீர்கள், இப்படிலாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து பாடப்படுகிறது என்றால் இது புகழா? அல்லது நபிகள் நாயகத்தினுடைய எச்சரிக்கையை தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முரணாக பாடுகின்ற பாடல்களா? அதான இந்த மௌலுதுல இருக்குது. மௌலுதுகளில் எழுதப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் இஸ்லாத்திற்கு எதிரான விஷ கருத்துக்கள் தானே நிறைஞ்சிருக்குது. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுனா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வரம்பு மீறி புகழாதீங்கன்னா வரம்பு மீறி புகழாம இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லிட்டு போகட்டும், நான் புகழுவேன், இது தலத்தெரிச்ச செயல் இல்லை. அதைத்தான் இன்னைக்கு மார்க்கம்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முஹைதீன் மௌலுதுன்னு ஓதுறாங்களே, அது இஸ்லாம? அவர் யாரு முஹைதீன்? முஹைதீன்கிறவர் யாரு? அல்லாஹ்வா? அல்லாஹ் நிலைக்கு தான் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வாவை தான் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இறைவனை கொச்சைப்படுத்தி இறைவனுக்கு இணை கற்பித்து அவரை புகழுகிறோம் என்கின்ற பெயரிலே, அவருக்கு மௌலுது என்கின்ற பெயரிலே இறைவனுக்கு இணையாக அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். முஹைதீன் மௌலுதுல ஒரு கதை எழுதி வச்சிருப்பாங்க. இந்த முஹைதீன்கிறவரு தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா. அப்ப திடீர்னு அவரு தான் செருப்பை கழட்டுறாராம். செருப்பை கழட்டி அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டு செருப்பை தூக்கி போடுறார். மாணவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம முஹைதீன்
நம்ம ஆலிம்சா திடீர்னு செருப்பை கட்டினாரு, ஒரு சத்தம் போட்டு தூக்கி வீசுறாரு, யாரும் கேட்கல, அமைதியா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழியுது, திரும்ப இன்னொரு செருப்பை கட்டுறாரு, அப்படின்னு சொல்லி இன்னொரு செருப்பையும் தூக்கி வீசுறாரு. இவங்கெல்லாம் அமைதியா அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறாங்க, ஒரே ஆச்சரியமா இருக்குதுன்னு. அப்போ ஒரு கூட்டம் வருது. பையன் நிறைய விலை உயர்ந்த பொருளை எல்லாம் வண்டியில வச்சு இழுத்துக்கிட்டு வராங்க. அந்த பொருட்களுக்கு மத்தியில இவர் தூக்கி எறிஞ்சார்ல அந்த செருப்பு கிடக்குதான். இவங்களுக்கெல்லாம் என்னடா, நம்ம ஆலிம்சா தூக்கி போட்ட செருப்பு இவங்களிடத்துல இருக்குதே. போய் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க, இங்கிருந்து தூக்கி எறிஞ்ச செருப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிருச்சு? அவங்க சொன்னாங்களா, நாங்க விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருந்தோம். அப்போது ஒரு கொள்ளை கும்பல் எங்களை இடைமறித்தது, எங்களை தாக்க முற்பட்டது. அப்போது முஹைதீன் ஆண்டவர் இதையெல்லாம் இங்கிருந்தபடியே அறிந்து கொண்டு செருப்பை ஏவுகணையாக வீசினார். செருப்பை வீசின உடனே அந்த செருப்பு புறப்படுது, ராக்கெட்டாக புறப்படுது, வருது 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 வருது, கடைசியில் இந்த கொள்ளைக்காரர்களை வந்து குத்தி கொலை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் எழுந்திருச்சு வந்தான், அவனுக்கு இன்னொரு செருப்பு அனுப்பினாரு, அவனையும் சாக்கடிச்சிடுச்சு. இந்த புனித செருப்பை நாங்கள் ஏந்தி வந்து விட்டோம். இவர் இங்க இருக்கிறவருக்கு அங்க கொள்ளைக்காரன் வந்திருக்கிறான் எப்படி தெரிஞ்சிச்சு? கொள்ளைக்கார கும்பல் அங்கே வந்தது என்பது இவருக்கு எப்படி தெரிந்தது? அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற அல்லாஹ் அர்ஷில் இருந்தபடி இந்த உலகத்தின் ஒரு மூளை முடுக்கில் ஒரு இலை விழுந்தாலும் அறிபவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் இலை உதிர்ந்தாலும் அறிகின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு சொல்றானே, அந்த மறைவானவற்ற ஆற்றலை இவருக்கு கொடுக்கிறாங்களே. ஒரு மனிதனால் அப்படி அறிய முடியுமா? அப்படி இறைவனுக்கு இருக்கின்ற ஆற்றலை இந்த மனிதருக்கு கொடுத்து விட்டு இறைவனுக்கு இணை கற்பிக்கிற வார்த்தை, இணை கற்பிக்கின்ற கதைகள், அல்லாஹ்வை அவமானப்படுத்திக்கிட்டு அல்லாஹ்வை குறைப்படுத்தி கொண்டு இறைவனுடைய ஆற்றலை எல்லாம் மனிதர்களுக்கு வழங்கி நாங்க மார்க்கத்துக்கு மகத்தான சேவை செய்கிறோம் என்பதை போல இப்படியான வணக்க வழிபாடுகளை செய்கிறார்களே, என்ன ஆதாரம் தான் கேட்கிறோம். இதெல்லாம் செய்றீங்க சரி, வழிபாடு என்று செய்வதாக இருந்தால், மார்க்கம் என்று செய்வதாக இருந்தால் என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருந்து வசனத்தை கொடுங்க, ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை கொடுங்க, இதைத்தான் கேட்கின்றோம். கொடுக்கப்படுகிறதா? உடனே சில அறிவு ஜீவிகளாக சில கேள்விகளை கேட்கிறாங்க. நோட்டீஸ் கொடுக்குறீங்களே, என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நோட்டீஸ் இருந்துச்சா? மைக்கில் பேசுறீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மைக் இருந்துச்சா? இதெல்லாம் பிதஅத் இல்ல, நாங்க ரசூலுல்லாஹ்வை புகழ்றது மட்டும் பிதஅத்தா அப்படின்னு கேட்கிறாங்க. மைக்கில் பேசுனா அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் சொன்னோமா? மைக்கில் பேசுனா இறைவனுடைய பரக்கத்து கிடைக்கும் சொன்னோமா? மைக்கில் பேசுனா எனக்கு நான் அப்படியே டைரக்டா சொர்க்கத்துல பூந்துடுவேன் சொன்னோமா? மார்க்கம் என்று செய்யக்கூடியதற்கு ஆதாரம் கேட்டால், மைக்கில் பேசுறீங்க, நோட்டீஸ் கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகள்னு பாருங்க. இவர்களின் பின்னால் மக்கள் செல்வதா? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே மக்கள் ஒன்றிணைய வேண்டுமா? இஸ்லாமிய மக்கள் இது போன்ற அறிவு ஜீவிகள் என்ற பெயரில ஒரு கேள்வி கேட்கிறோங்கிற பேர்ல மார்க்கத்தை இப்படி அணுகுவது? இப்படி இந்த மௌலிது ஓதி மக்களிடத்தில் தங்களுடைய பிழைப்பை சம்பாதியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். காசு கொடுத்து செலவு பண்ணி ஆலிம்சா வர வச்சு ஓதுறீங்களே, இதெல்லாம் நன்மையை பெற்று தராது, பரக்கத்தை பெற்று தராது, இறை அருளை பெற்று தராது. அதையெல்லாம் பெற்று தருவதாக இருந்தால் அதையெல்லாம் வழங்குகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கணும், சொல்லலையே. அப்படி அவன் சொல்லாதப்போ நீங்களாக இதை செஞ்சு அல்லாஹ் தரணும்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் மேலையா நாம மேலையா? நாம தானே அல்லாஹ்வுடைய அடிமை. நாம அல்லாஹ்வுடைய அடிமைனா எஜமானன் என்ன சொல்லுகிறானோ அதை செய்து அவனுடைய அருளை எதிர்பார்க்கணும், அதை செய்து அவனிடத்தில் நன்மை எதிர்பார்க்கணும். இல்ல நானா ஒன்னு செய்வேன், அல்லாஹ் சொல்லியிருக்கிறானான்னு பார்க்க மாட்டேன்,
குரான்ல இருக்குதான்னு பார்க்க மாட்டேன், ஹதீஸ்ல இருக்குதான்னு பார்க்க மாட்டேன். ஆலிம்சா சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, எங்க மூதாதையர்களுடைய பழக்கம், முன்னோர்களுடைய வழக்கம், ஊர் பழக்கம், இதனால நான் செய்வேன். நான் ஒரு காரியத்தை செய்வேன், அதுக்கு அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், அல்லாஹ் எனக்கு நன்மையை தரணும், அல்லாஹ் எனக்கு அருள் புரியணும்னா அல்லாஹ் அடிமையா நீங்க அடிமையா? நாம தானே அல்லாஹ்வுக்கு அடிமை. நாம அல்லாஹ்வுக்கு அடிமைனா அந்த எஜமானன் என்ன சொல்றானோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு நீங்களா ஒண்ணு செஞ்சுட்டு அல்லாஹ் தரணும்னு நினைச்சா அல்லாஹ் தருவானா? இது இறைவனுக்கு மிக கோபத்தை ஏற்படுத்துகிற செயல், இறைவனுடைய ரோஷத்தை தூண்டுகிற செயல், இறைவனுடைய கண்ணியத்தில் கை வைக்கின்ற செயல். அதனால் தான் அல்லாஹ் இதற்கு கடுமையான தண்டனைகளை சொல்லுகிறான், நரகில் புரட்டப்படும் என்று எச்சரிக்கிறான். அப்படியான காரியத்தை செய்து கொண்டு நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எதைனாலும் வணக்கம்னு செய்யுங்க, வழிபாடுன்னு செய்யுங்க. குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதான்னு மட்டும் பாருங்க. குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா என்பதை சிந்தியுங்கள். அதைத்தான் நாங்கள் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி மௌலுதுன்னு ஒரு பக்கம் பிதாத்துனா, இன்னொரு பக்கம் திருமணத்தை பாருங்க. அந்நிகாஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய சுன்னத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாமே ரசூலுல்லாஹ் காட்டிய சுன்னத்தின் அடிப்படையில் தான் நாம செய்யணும். ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு அந்நிகாஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்னுடைய வழிமுறை என்று நபிகளார் சொன்ன காரியத்துல சுன்னத்து இருக்குதா? அன்னைக்கு நபிகளார் காட்டி தந்த சுன்னத்தான திருமணம் என்பது அது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்கு மஹர் கொடுக்க வேண்டும், மணமகன் கொடுக்க வேண்டும், வலிமா கொடுக்க வேண்டும் மணமகன் சார்பாக. இதை கொடுப்பதுதான், இதுதான் இஸ்லாமிய திருமணம். இந்த செலவு இருக்குல்ல, இந்த செலவு எளிமையா இருக்கும். இன்ன அஅலம நிக்காஹி பரக்கா ஐஸருஹு மஊனா, பரக்கத்து பொருந்திய திருமணம் செலவு குறைந்த திருமணம். இதுதான் சுன்னத்தான திருமணம். இப்ப திருமணத்துல ஏராளமான பிதஅத்துகளை செய்யறத பார்க்கிறோம். மாலை அணிவிக்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாரக்கல்லாஹு லக பாரக அலைக்க அந்த துவாவை விட்டுட்டு அல்லிஃப் பைனகுமான் இவங்களாம் ஒரு துவாவை உருவாக்கிக்கிட்டது, வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கிறது, எளிய திருமணம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லாம ஆடம்பர திருமணங்களை செய்யறது, இது போல ஏராளமான காரியங்களை செய்யக்கூடியவங்களா பார்க்கிறோம். அப்ப சுன்னத்துக்கு, எளிய திருமணம் என்பது ஒரு சுன்னத், அந்த சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அந்த சுன்னத்தை புறக்கணித்து விட்டு பிதஅத்துகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்கலாம். கருகமணி அணிகிறத எடுத்துங்க, அல்லிஃப் பைனகுமா துவா ஓதுறத பாருங்க. அப்ப இதுவெல்லாம் இந்த சுன்னத்துக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவம், நபி வழிக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவம், முன்னோர்களின் வழிக்கும் மார்க்கமில்லாத காரியங்களுக்கும் பிதஅத்துகளுக்கும் அதிகமாக கொடுக்கப்படுவது இந்த சமுதாயத்தில் தொடர்ச்சியாக சில மக்களால் செய்யப்பட்டு வருகிறது. ஆரம்ப காலத்தில் இருந்த இந்த பிதஅத்துகள் தௌஹீது பிரச்சாரத்தால், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்கின்ற பிரச்சாரத்தினால் பெருமளவு ஒழிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் சிலர், சில முதியவர்கள் என்று கூட சொல்லலாம், சில முதியவர்களால், சில சகோதரர்களால் இந்த பிதஅத்துகள் இன்னும் கொஞ்சம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நல்ல வழியிலே, சுவன வழியிலே அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த பிதஅத்து குறித்து மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இறைவன் திருமறை குர்ஆனிலே ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்கிறான். யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகில் போட்டு புரட்டப்படும். அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா, நாங்கள் உலகத்துல வாழ்ந்த பொழுதே அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? உலகத்துல நான் வாழ்ந்தேன், 50 வருஷம் வாழ்ந்தேன், 60 வருஷம் வாழ்ந்தேன், இப்படி வாழும் பொழுதே அல்லாஹுக்கு மட்டும் நான் கட்டுப்பட்டு நடந்திருக்கணுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடந்திருக்கணுமே. அப்படியெல்லாம் நடக்காம முன்னோர் சொன்னாங்க, மூதாதையர்கள் சொன்னாங்க, இன்னா அத்தானா சாதத்தனா குபரானா, எங்க தலைவர்கள் சொன்னார்கள், மூதாதையர்கள் சொன்னார்கள், ஆலிம்சாக்கள் சொன்னாங்கன்னு நான் செஞ்சேன், இந்த நரகத்துல வந்து கடக்கிறேனே என்று நரகவாதிகள் புலம்புகிற புலம்பல்களை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இத்தகைய நரகத்தில் ஒரு இடத்தை அமைத்தவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. நன்மை என்று செய்கின்றோம், அருள் கிடைக்கும் என்று செய்கின்றோம், அப்படி செய்யக்கூடிய காரியம் உண்மையில் நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் அது அந்த
அந்த நன்மையை தருகின்ற அல்லாஹ் சொன்ன வகையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னது குர்ஆனில் இருக்கிறது, ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கிறது, அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். நன்மை என்று தேடி தேடி செலவு செய்து உடல் உழைப்பு செய்து செய்கின்ற காரியங்கள் நாளை மறுமையிலே நரகத்தில் நம்மை சங்கமித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான், இதை மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய உறவினர்கள், குடும்பத்தார், ஊரார், தெருவாசிகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களிடத்துல பிதஅத்துகள் இருக்கும். இவர்கள் மௌலுது ஓதக்கூடியவங்களா இருப்பாங்க, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, தாயத்தணியக்கூடியவங்களா இருப்பாங்க, தர்காக்கு செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க, திருமணத்தில் பிதஅத்துகளை அரங்கேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், குர்ஆன் ஹதீஸில் இல்லாததை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை போதிப்பதற்காக நாம் அவர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு சத்திய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். வஹி மட்டுமே இஸ்லாம், இறை செய்தி மட்டுமே இஸ்லாம் என்ற இஸ்லாத்தின் அடிப்படைக்கு கீழே அவர்களை ஒருங்கிணைக்க பாடுபட வேண்டும். இந்த பகுதியை பிதஅத்துகள் இல்லாத இறை செய்தியின் அடிப்படையிலே ஒருங்கிணைந்த பகுதியாக ஆகுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.